வாங்க வாங்க புரோக்கரே, நல்லா இருக்கீங்களா? எங்கெங்க நல்லா இருக்க முடியுது? என் பொழப்பு ஓடுறத பார்த்தா சீக்கிரம் நடுத்தெருவுல தான் நிப்பேன் போல. என்னையா இப்படி சொல்றீங்க? கமிஷன்ல இருந்து எல்லாம் நல்லா கட்டுக்கட்டா தானே வாங்குறீங்க? ஆமா ஆமா, நீங்களே லட்சக்கணக்கில் எனக்கு கொடுத்து தள்ளிட்டீங்கல்ல. எங்கெங்க இப்பெல்லாம் நம்ம கிட்ட சொல்லி கல்யாணம் பண்றாங்க? ஒண்ணு அதுங்களே இழுத்துட்டு ஓடிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குதுங்க. அப்படி இல்லைனாலும் லவ் பண்றேன்னு வீட்டுல சொன்னா பெத்தவங்களும் இப்பெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் எனக்கு எப்படி பொழப்பு ஓடும் சொல்லுங்க பாக்கலாம். அது என்னமோ சரிதான். யாருகிட்ட அப்பா இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்காரு? யாராவது வேலை வெட்டி இல்லாம வீட்டுக்கு வந்துடுறது, அவங்க கிட்ட அது இதுன்னு ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாரு அந்த அப்பா. என்னதான் பேசுறாங்கன்னு கேப்போம். ஏங்க, என் பையனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்பப்ப 4-5 போட்டோவை எடுத்துட்டு வந்து காட்டலாம்ல. எடுத்துட்டு வரேன் சார். எங்க இந்த பக்கெட்டு வரவே முடியல. இப்ப கூட ஒரு 5 பொண்ணுங்க போட்டோ இருக்கு. அதுவும் இருக்கட்டும். அப்புறம் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லல, ஒரு 4 பசங்க போட்டோ எடுத்துட்டு வந்தீங்களா? அதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். 4 பொண்ணுங்க போட்டோ, 4 பசங்க போட்டோ கொடுத்துட்டு போறேன். எல்லாமே நல்ல இடம் தான், பார்த்து முடிவு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷங்க. என் பையன் கிட்டயும் என் பொண்ணு கிட்டயும் பேசிட்டு நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு போன் அடிக்கிறேன். நல்ல முடிவா சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. 2 சம்பந்தமும் ஒன்னா வருது. கேக்குற காசை விட எக்ஸ்ட்ராவா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தரேன். முடிவாகட்டும். சரிங்க, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. காலையில நல்ல செய்தி சொல்றேன். அப்பா அப்பா எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரா? காலையில தானே ஆதி கிட்ட பேசணும். நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொன்னா அந்த நம்பிக்கையில தான் வந்தேன். அப்பா இப்ப எனக்கு மாப்பிள்ள பார்க்கவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே எனக்கும் கார்த்திக்கும் இருந்த கல்யாணம் நின்னு போனதுனால கண்டிப்பா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும் தான் பாப்பாரு. இதுக்குதான் காலையிலே ஆதி கிட்ட சொன்னேன். அவங்க அம்மாவும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அப்பாவும் ஒத்துக்க மாட்டாரு. இவங்கள மீறி நாங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? இல்ல நிம்மதி, நீ இப்படியே பேசாம இருந்தீனா கண்டிப்பா உனக்கு எவனையாவது பிடிச்சு கட்டி வச்சிருவாரு அப்பா. ஆதி எப்படி அவங்க அம்மா கிட்ட எனக்கு நிம்மதிதான் வேணும்னு சொன்னானோ, அதே மாதிரி நீயும் அப்பா கிட்ட போய் சொல்லு. ஆதியை தவிர வேற எவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ சொல்லுடி. உனக்காக நீ தான் பேசணும் நிம்மதி, வேற யாரும் வர மாட்டாங்க. போறேன், இப்பவே அப்பா கிட்ட போய் பேசுறேன். எனக்காக, என்னோட வாழ்க்கைக்காக நான் தைரியத்தை வர வச்சு அப்பா கிட்ட பேசணும். என்ன நடந்தாலும் சரி, அப்பா எப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, எனக்கு ஆதிதான் வேணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். நிம்மதி, தைரியமா போய் பேசு. ஸ்ரீ எதுக்கு கால் பண்றா? ஹலோ ஸ்ரீ. நிம்மதி, நான் அன்புக்குடி பேசுறேம்மா. மேம் நீங்களா? இல்ல ஸ்ரீ நம்பர்ல இருந்து வந்துச்சு, அதான். சொல்லுங்க மேம். நான் தாம்மா உன்கிட்ட பேசணும்னு ஸ்ரீ கிட்ட கால் பண்ணி தர சொன்னேன். சொல்லுங்க மேம். இல்ல நீங்க இன்னைக்கு காலேஜ்க்கே வரலையே, அதான் ஏன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். மேம் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது, அதான் என்னால காலேஜ்க்கு வர முடியல. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருந்ததுன்னா ஏமா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஆனால் லைட்டாக இருக்கு மேம். உங்களுக்கே தெரியும்ல, நானும் ஆதியும் லவ் பண்ணுறோன்னு. ஆனால் இப்போ வீட்டில் ஆதியோட அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததுனால மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருந்தது, அதான் காலேஜ்க்கு லீவ் போட்டேன் மேம். ஓ, வேற எதுவும் பிரச்சனை இல்லையேம்மா? வேற எதுவும்னா புரியல மேம். இல்லை ஆதி அண்ணாக்கு ஸ்டேஷனில் எதுவும் ப்ராப்ளமா, அதனால நீ எதுவும் லீவ் போட்டியா அப்படின்னு கேட்கலாம் தாம்மா கால் பண்ணேன். இல்லை மேம், ஆதி ப்ரொஃபஷனாக தான் பார்ப்பான். ஸ்டேஷன் ப்ராப்ளம், கேஸ் பிரச்சனைலாம் வீட்டில் வந்து சொல்ல மாட்டான். என்கிட்டயும் இது வரைக்கும் அதை பற்றிலாம் ஷேர் பண்ணதில்லை. முக்கியமான வேலை, வெளியே போய் விசாரிக்க போகிறேன் அப்படி தான் சொல்லியிருக்கானே தவிர என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் இது வரைக்கும் அவன் என்கிட்ட சொன்னதும் இல்லை, நானும் கேட்டதும் இல்லை. சரிம்மா, சரி. சரிம்மா, நாளைக்கு காலேஜ்க்கு வருவியா? நாளைக்கு வருவேன் மேம். இன்னைக்கு லீவ் போட்டதுக்கே ரொம்ப திட்டினா. அப்போ உன்னை ட்ராப் பண்ணுறதுக்கு யார் வருவா? ஆதி கூட தான் மேம் வருவேன். வீட்டில் இருந்து பஸ்ஸில் போகிறேன்னு தான் தெரியும், ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவேன், ஆதி பிக் பண்ணிப்பான். அப்போ நாளைக்கு காலேஜ் வாசலில் நின்று ஆதி அண்ணா வரும்போது அவர் என்னை பார்க்கறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆதி அண்ணாக்கு என் விஷயம் தெரியுமா தெரியாதான்னு. ஓகேம்மா நிம்மதி, நம்ம நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். வைக்கிட்டா? ஓகே மேம். ஸ்ரீ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. மேம் நீங்க நிம்மதி கிட்ட பர்சனலா பேசணும்னா நான் ஃபோன் நம்பர் தரேன் மேம், நீங்க வேணா அவளுக்கு கால் பண்ணுங்க. நிம்மதிக்கு என்னோட ஃபோன் நம்பர் தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னோட ஃபோனை வாங்கி நிம்மதிக்கு கால் பண்ணேன். இல்லம்மா பரவாயில்ல, எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப பல்கா தெரியணும். நிம்மதிக்கு செட் ஆகுறானோ இல்லையோ, நம்மளுக்கு செட் ஆக மாட்டானே. அப்பா உட்காந்து மாப்பிள்ளை போட்டோலாம் பார்த்துட்டு இருக்காரு. நிம்மதி, இப்ப நீ பேசலனா எப்பவுமே பேச முடியாதுடி, தைரியமா பேசு. அப்பா
மடி வாமா வாமா வாமா. மடி புரோக்கர் வந்தாருமா. உனக்கு 4 மாப்பிள்ளை போட்டோவும் துருவனுக்கு 4 பொண்ணு போட்டோவும் கொடுத்துட்டு போயிருக்காரு. நானே உன்னை பாக்குறதுக்கு ரூமுக்கு வரலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீயே கரெக்டா வந்துட்ட. பாருமா, உனக்கு எந்த மாப்பிள்ளை இதுல பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு, உடனே முடிவு பண்ணிடுவோம். அப்பா அத பத்தி தான்ப்பா பேசுறதுக்கு வந்தேன். வாடாமா, வா வா வா. எல்லாமே சூப்பர் மாப்பிளமா. போட்டோல பாக்கும் போதே நல்லா முத்து முத்தா தெரியறானுங்க. அப்பா அப்பா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதிர்த்து கூட பேசினதில்ல. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், அத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கப்பா. அட, என்னன்னு சொல்லுமா. அப்பா, எனக்கு இந்த மாப்பிள்ளை பாக்குற வேலையெல்லாம் வேண்டாம்ப்பா. வேண்டாமா? ஏன்? அப்பா, உங்களுக்கு தெரியாததுன்னு ஒன்றும் இல்லப்பா, எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அது நான் 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 அதை ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. அப்பாப்பா ப்ளீஸ் கோவப்படாதீங்க, நான் சொல்றத முழுசா கேளுங்கப்பா. என்னை பத்தி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டவன் அவன்தான், அதே மாதிரி அவனை பத்தியும் நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இதுக்கு மேல எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு தோணுது. உங்களுக்கு எப்படியும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும், ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும். அந்த நல்ல பையன் ஆதியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. நீங்களும் அம்மாவும் லவ் மேரேஜ் தானே, உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியும் நம்பி தான்ப்பா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ப்ளீஸ்ப்பா, நான் ஆதியாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ஒன்றும் வேணாம்ப்பா, ஒரு 10 நிமிஷம் அவன்கிட்ட தனியா பேசுங்கப்பா. அவனை உங்களுக்கே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு அவனை தப்பானவேன்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்கப்பா ப்ளீஸ். உங்க கோவம் எனக்கு புரியுதுப்பா. அவன் அன்னைக்கு பீச் ரோட்ல பேசினதுல இருந்துதான் நீங்க அவன் மேல கோவமா இருக்கீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன்ப்பா, அன்னைக்கு ஏதோ யதார்த்தமா நடந்த தப்பான விஷயத்த வச்சு நீங்க மொத்தமா அவன் கேரக்டரை டிசைட் பண்ணிட்டீங்க. அவன் அப்படி இல்லப்பா, அவன் ரொம்ப நல்லவன்பா. நான் ஏதோ சும்மா ரோட்ல திரியறவனுக்கோ இல்ல பொறுக்கிக்கோ 4 பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற பசங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலப்பா. ஆதி மாதிரி ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசரையோ மனசளவுல எந்த தப்பான எண்ணமும் இல்லாம ரொம்ப நல்ல பையனா இருக்கிறவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன். ப்ளீஸ்ப்பா, எனக்காக அவனை ஏத்துக்கோங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. அவன் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுது. பேசி முடிச்சிட்டியா? அப்பா, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டேன். அப்பா, என்ன சொன்ன? அவன மாதிரி நேர்மையான போலீஸ் ஆபீசர் இல்லையா? நீ பாத்தியா? அப்பா, நீங்க எங்க வேணாலும் விசாரிச்சு பாருங்க, அவன் கிட்ட எந்த தப்புமே யாருமே சொல்ல மாட்டாங்கப்பா. ஹேய், நீ பேசுனதெல்லாம் போதும். நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் பேசுறத கேளு. என்ன சத்தம்? உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லிட்டு தெரியறியே. அந்த வீட்ல கல்யாணம் கட்டிட்டு போய் உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? அவங்க அம்மா உன்னையும் சரி என்னையும் சரி எப்படி எல்லாம் பேசினாங்க, அதுவும் என்னையெல்லாம் மரியாதையே இல்லாம பேசினாங்க. உனக்கு அது கூடவாமா பெருசா தெரியல? ஒரு பொம்பளை என்ன ரொம்ப கேவலமா பேசுறா. ஒரு பொண்ணா இருந்து நீ என்ன பண்ணிருக்கணும்? எங்க அப்பாவை திட்டுறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருந்தீனா என் பொண்ணுன்னு உன்னை பெருமையா பேசியிருப்பேன். ஆனா நீ இப்ப கூட அவன் தான் வேணும்னு ரொம்ப கீழ்த்தரமா பேசுறல. எனக்கு மரியாதை கொடுக்காத வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு போகணும்னு நினைக்கிற? அப்பா, அப்படி இல்லப்பா. என்னங்க, சண்டையில நீங்க கூட தான் அவங்கள எல்லாம் தப்பா பேசுறீங்க, அதுக்கு பதிலுக்கு அவங்களும் பேசினாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க பேசினதெல்லாம் சரியா? ஏய், உன்கிட்ட நான் பேசல, நீ உன் வாயை மூடு. நான் எதுக்கு வாயை மூடணும்? நீங்க அவளுக்கு அப்பானா, நான் இவளுக்கு அம்மா. உங்களுக்கு அவ வாழ்க்கையில எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நானும் பேசதான் செய்வேன். பொம்பளைங்களை அடக்குறதே எல்லா வீட்டு ஆம்பளைங்களுக்கும் வேலையா போச்சு. அது இந்த சுடர் கிட்ட நடக்காது, தெரிஞ்சுக்கோங்க. அம்மா, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா. இது சின்ன விஷயமா போய்கிட்டு இருக்கு. நீங்களும் வந்து பேசி இந்த விஷயம் பெருசாயிடும். நான் அப்பா கிட்ட பேசுறேம்மா. பேசுமா, உனக்காக நீதான் பேசணும். பேசு, அவரை சொல்லி புரியவை. நான் எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். நீங்களாம் தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறாங்க? மா, என்னடா? என்னமாச்சு? ஏன் அப்பா கோபமா இருக்காரு? நிம்மதி கண் கலங்கிட்டு இருக்கா. என்னாச்சு? நிம்மதி அவ ஆதி விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காடா. என்னது? நிம்மதியா? என்னமா அது? அவ ரொம்ப பயப்படுவாளே அப்பாக்கு. அதான்டா, ஏதோ தைரியமா வந்து பேசுறா. இரு கேப்போம். அந்த குடும்பத்துல அருணாச்சலம் மட்டும்தான் இன்னும் நான் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கான். மொத்தப்படி அவன் பொண்டாட்டியும் சரி அவன் பையனும் சரி நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டாங்க. அப்பா, நான் எதுக்கு பேசுறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு எல்லாத்தையும் விட நம்ம பொண்ணு அந்த இடத்துல நல்லா வாழ்றாளான்னு தான் பாக்கணும். ஆதி நல்ல பையன்தான்ப்பா, நம்ம நிம்மதிய நல்லாவே பாத்துக்குவான். டேய், என்னடா நீங்க ஆளாளுக்கு ரொம்ப ஓவர் திமிரா பேசிட்டு இருக்கீங்க. உங்க வயசுல என்ன இல்ல என் வயசு என்ன? நான்லாம் பாக்காததையாடா நீங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாருங்க,
யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்றதுதான் முடிவு. புரோக்கர் கொடுத்துட்டு போன இந்த 4 போட்டோல ஒரு பையனை நானே செலக்ட் பண்றேன். நிம்மதிக்கு கல்யாணத்தை முடிக்கிறேன். இதுக்கு மேல ஆதிதான் வேணும், அவன் தான் வேணும், இவன் தான் வேணும்னா என்ன மீறி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இதுதான் என்னோட கடைசி முடிவு. அது மீறி யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கங்க. ஆனா நான் அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ அப்பா நில்லுங்க. டேய் போய் அந்த மனுஷனை என்னன்னு பாருடா. டேய் விட்றா என்ன. என் பொண்ணு என்ன மதிக்கல, என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டா. என் பையனை நீயும் என்ன எதிர்த்து தானடா பேசின. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கடைசியில எல்லாருமே என்ன இப்படி கேவலமா பேசுறீங்கல்ல. சடடடடடா முட்டிலடா சாமி. சீரியல்ல வர அப்பனை விட இந்த ஆளு மிஞ்சிருவாரு போல. என்னங்க அப்பா சாரிப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். நான் இப்ப உங்ககிட்ட பேச வந்ததும் தப்புதான். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு உடம்புல சக்தி இல்லப்பா. என்ன ஆனாலும் என்ன ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆதி அப்பா அம்மா சம்மதம் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். நீங்க சாக கூடாதுப்பா. நீங்க சந்தோஷமா இருங்க. ஆனா நான் செத்து போறேன்ப்பா. இதுக்கு மேல என்னால உயிரோட இருக்க முடியாதுப்பா.